மூலம் மனமார்ந்த நன்றியை நாம் இப்போது தெரிவித்துக் கொள்ளலாம். முதியவர்களை அரவணைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்துள்ள அன்பு சோலை திட்டம் பற்றிய சிறப்பு காணொலி உங்கள் பார்வைக்கு. அப்பா இருந்தாலும் எனக்கு எதுவுமே தெரிஞ்சது. அப்பா இல்லாம தனிமையா இருக்கிறது கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போறியாவா? இது எல்லாத்துக்கும் பெரும்பாலும் முதுமையில வர நினைவு. இது வழியா, இது வேதனையும், இது கற்பனையும் தெரியாது. ஆனா இந்த முதியவர்கள் கொஞ்சம் முதலமைச்சர் அவர்கள் முதியவர்களை சந்தித்து வருகிறார்கள். அன்பு சோலை முதியவர்களை இளமையாக உணர வைக்கும் நம்பிக்கையை விட இத்தகைய அன்பு சோலையை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். முதியவர்கள் என்றும் மரியாதைக்கு உரியவர்கள், அரவணைப்புக்கு உரியவர்கள். முதியவர்களை அரவணைக்க மகத்தான திட்டமான அன்பு சோலையினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திரும்பி சொல்றேன். சொல்லலாம் கொஞ்சம் ஃபைனல் போடுங்க பாருங்க.